ஆனால் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் மட்டும் பராமரிப்புக்காக தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்து விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பேரேஜ் இருக்குது. அந்த பேரேஜில் பார்த்தீங்கன்னா வேலை ஆகிட்டுருக்கு. 50 ரூபா. ஓகே ஓகேக்கா. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூலாம்பட்டி எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க நம்ம வந்து இதை வீடியோ எடுத்து காமிப்போம்னு சொல்லி தாங்க வந்திருக்கோம். இது எதனாலன்னா இங்கே தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ ஏப்ரல் 30ஆம் தேதி நம்ம பார்த்தா வந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது தண்ணி ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பேரேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேரேஜ் காமிக்கிறேன். அந்த பேரேஜில் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு ஒர்க்கு நடந்துட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஃபுல்லாகவே வடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. சரி இதை வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். ஏன்னா சம்மர் சீசனில் இங்கே தண்ணி இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு இங்கே சுற்றி பார்க்கலாம், போட்டிங்கெல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. சரி வந்து பார்த்துட்டு ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தாங்க நம்ம பார்த்தா வீடியோ எடுக்க வந்தோம். சரி அப்படியே வந்து காமிக்கலாம்னு சொல்லி வந்துட்டுங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிற இது தண்ணி ஃபுல்லாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போட்டிங் போவாங்க. இப்போ தண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது தண்ணி ஃபுல்லாக. இது வரைக்கும் தண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இருக்குது. இங்கேருந்து போட்டிங் போவாங்க ஃபுல்லாக இருக்கிறப்போ. அது இல்லாமல் நம்ம டூரிஸ்ட்டு பிளேஸ் இங்கே டூரிஸ்ட்டு யாராவது வந்தால் சுற்றி பார்க்குறதுக்காக போட்டிங் இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கிறனால சுற்றி பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே இருக்காது. பாருங்கள் தண்ணியும் கம்மியாக இருக்குது. ஒரு 10க்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்குது. இப்போ பார்க்குறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி. மே 10க்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே டூரிஸ்ட் பிளேஸில் அப்படியே போட்டிங்கு அப்படியே ஃபுல்லாக ரவுண்டிங்லேருந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா போட்டிங் எதுவும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போட்டிங் போகணுன்னா எதுவும் சுற்றுற அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கனால மே 10க்கு மேலே வாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம். இப்போ வந்துட்டு வந்ததே வேஸ்ட்டுங்கிற மாரி ஆயிடப்போகுது. அதனால தாங்க இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். தண்ணி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டு போவோம். இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சின்ன போட்டு போகுது. சின்ன போட்டு அப்புறம் படகுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சைடு ஃபுல்லாகவே. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது எவ்வளோ சென்டரில் போயிருக்குன்னு பார்த்துக்காங்க. போகுது பாருங்கள் போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா டிக்கெட்டு. இங்கே 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தாங்க அந்த சைடு இருக்கிற கரை பேர் பார்த்தீங்கன்னா நெறிஞ்சிப்பேட்டை. அந்த சைடு இருக்கிறது எங்கே? ஆமாம் அங்கே பாருங்க பசங்க கிரிக்கெட் விளையாண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தெரியுதுங்களா தண்ணி இல்லாதனால பார்த்தீங்கன்னா எப்படி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டில் படகுல பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் கூட்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே காரு கடையிலேருந்து மீன் எல்லாமே கூட்டமாக இருக்கும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு கூட்டமே இல்லை. அப்படியே இங்கே லோக்கல் மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதுவே தண்ணி இருக்கிறப்ப வந்தீங்கன்னா இங்கே பாருங்க 2 பேர் எங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் டைம் வந்தாச்சு. என்னன்னா அங்கே தண்ணி தான் இல்லை. சரி அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மீன் சாப்பிட்லான்னு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன், இது பார்த்தீங்கன்னா பீஸ் மீன். அக்கா இதெல்லாம் எவ்வளோக்கா பீஸ் மீன்? ஓகே இந்த பீஸ் மீன் 40. 50 ரூபா வருங்களா? சரி ஓகேக்கா. 50 ரூபா. 50 ரூபா. ஓகே ஓகேக்கா.
ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கல் மீன் சொல்லியிருக்கோம், 3 வாங்கிட வேண்டியதுதான். குண்டுன்னா உடம்பு போடுறதுன்னு எனக்கு என்ன வித்தியாசம்? அதாவது நான் இவன் பிரயாஸ் வந்து ஃபிட்னஸ், நான் வந்து கரெக்ட், நான் ஒல்லி, நீ வந்து சமகுண்டு. சரி குறைக்கிறேன்டா. அவன் கரெக்டான உடம்பா தான்டா இருக்கான். குறைக்கிறேன்னா குறைச்சி போட அதில் ஒரு மேட்டர் கிடையாது. நான் வேலைக்கு போன அதை மட்டும் தான் குறைக்கிட்டா வாக்கிங் போனா பொறிச்ச ஒரு மேட்டரே கிடையாது. வாக்கிங் போய் நான் 8 கிலோ குறைச்சவன்டா பாரு. இன்னைக்கு இல்லைனாலும் சரி உன்னை விட அவன் குறைச்சிருவான்டா. அன்னைக்கு குறைச்சானே தெரியலையா? சரி பாத்து எப்படி சொல்ற? என் பழைய போட்டெல்லாம் பாரு, அவனுக்கு தெரியும். அதெல்லாம் குறைச்சி விடுவான். அப்ப கல்யாணம் அப்போ வேலை அவனுக்கு எனக்கு தெரியாதா? நான் சொல்றது கேளு, வேலைக்கு போனா ஜிம்லாம் போக ஆரம்பிச்சிரு, அப்பலாம் வேற மாதிரி ஆயிரும், உன்னை விட இதாயிருவேன். பழைய கிஷோர் பார்க்கல டே. நான் நினைப்பேன் என்ன நீல ஜிம் போய் உடம்பு ஃபிட்னஸ் வச்சுக்க, அப்ப நான் வைக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட் வச்சு பாரு போட்டுருக்கான். என் ஃப்ரெண்டை பாக்குறியா? பழைய கிஷோர் நீ பார்க்கல, பழைய கிஷோர் இன்னும் போட்டா பாரு. தெரிய மாட்டேங்குது உனக்கு. ஆமா பார்த்தேன். இப்படி பண்ணாரிமன் காலேஜ் போயிட்டு போட்டோ இல்லடா, அப்பெல்லாம் பழைய செல்லு. நாங்களாம் வந்து சினிமாவுடைய ஒரு இதா இருக்கிறோம். நீ காடு மேடு கரெக்டுன்னு சுத்துற, அவன் படிக்கிறவன் ஒத்துக்கிறோம்ல. ஒரு நாளைக்கு பாஸ் பண்ணி காமிப்பான்டா. அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சர் பண்ணிடுவான், அதெல்லாம் சொல்ல. இது ஜிம் இது 3 கம்பேர் பண்றீங்க எனக்கு. இவன் என்ன மாதிரி அவன் அந்த அளவுக்கு கொண்டு வருவாங்கறான்டா. இதுக்காக போறேன் கிஷோர், இதுக்காகவே நீ கொண்டு வர உடம்ப. இவெல்லாம் கொழுக்கு முழுக்குன்றதான் காலேஜ்ல அந்த மாதிரிதான். என்னமும் செயலும் கரெக்டா இப்படி தான் பாரு இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மீன் வந்தாச்சு. உங்களுக்கு கொடுத்தா போட்டோ எடுக்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எது பெருசாக இருக்குது அதை பார்த்துட்டு எடுக்க போகிறான். டே வச்சிரு ஒரு மீன், எல்லாமே ஒரே சைஸ் தான்டா. அது பெருசாகுது கொடுத்துருக்கு சார், எல்லாம் அதே சைஸ் தான்டா. மீன் எது பெருசாக இருக்குது? இங்கே இருக்கட்டும். பார்த்தீங்களா? வீடியோ போயிட்டு இருக்கு. அக்கா அவன் பாரு உன்னை வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கிறான், பார்த்து. இல்லக்கா உங்கள இல்ல, உங்கள இல்லக்கா. பண்ணிக்கலாம். வீடியோ போட்டனா ட்ரெண்டிங் ஆயிருவீங்க, நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க தெரியுமா? ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் வேற லெவலில் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கல் மீனாக எடுத்து சாப்பிட்றப்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு. பார்த்தீங்கன்னா சபரி மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கோம். அக்கா பார்த்தீங்கன்னா கடையில் பயங்கரமான ஃபேமஸான அக்கா வந்து நம்ம சேனல் பேர் சொல்லி சாப்பிட்டு போங்க. அக்கா 4 அடி போட்டு வந்தப்போ நாங்கள் சன்செட் பார்த்துட்டே சாப்பிட்றோம். அப்படியே சன்செட்டு காமிட்டு போகிறோம். சன்செட் எங்கே இருக்குது? சன்செட் இல்லையே, வரும் வெயிட்டிங் எதுவும் இல்லை. குட்டி கேரளாவில் சன்செட் பார்த்து சரி சன்செட்டு பார்க்க வந்தேன்னு பார்த்தா எங்கே சன்செட் இருக்குது? மணி 6 மணி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா மீனோட சதையை? வேற லெவலில் இருக்கா? இது சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்குங்க. அக்கா என்னக்கா என்னமோ பூனை பேசுது? பூனை தான் அக்கா பேசுறது. வறுத்திருப்பாங்க யாராவது. ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எதுக்கு கமெண்ட் பண்ண சொல்கிறேன், நம்ம பையனை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.